குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு 19வது நீதிமன்றத்தில் எக்மோர் அள்ளிக்குளம் நீதிமன்றத்தில் திருப்பதி பிரதர்ஸ் அவருடைய மேனேஜிங் டைரக்டர் லிங்குசாமி மற்றும் அவருடைய தம்பி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய கேஸ் வந்தது. இன்றைக்கி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்ட செக்கு காசோலை வந்துட்டு 2018 வந்து செக்கு கொடுத்து பவுன்ஸ் பண்ணியிருக்காரு. அது சம்மந்தமாக ஒரு 8 ஆண்டு காலமாக கேஸ் வந்துட்டு ட்ரையல் போயிருந்தது. இன்றைக்கி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அவங்க ரெண்டு பேருக்குமே ஓராண்டு சிறை கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருக்குமே மேலும் பவுன்ஸ் செய்யப்பட்ட செக் அமௌண்ட்டு 48,68,000 2 மாதத்துக்குள்ளே கட்ட சொல்லியிருக்காங்க. தவறும் பட்சத்தில் இன்னும் 2 மாதங்கள் வந்து இம்ப்ரூஸ்மெண்ட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. சிசி நம்பர் வந்து 4730/2018. இப்போது அவங்க வந்துட்டு 2 பேருக்கும் தனித்தனி ஷூரிட்டி கொடுத்து அவங்க அதுக்கு வந்து அப்பீல் போகிறது பிரின்சிபல் ஜட்ஜ் கோர்ட், நம்ம ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஜட்ஜ் கோர்ட்டில் அப்பீல் போகிறதா இப்போது எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இந்த நேரம் வரைக்கும் இப்போது நீதிமன்ற இதில் தான் இருந்தாங்க. இப்போ அவங்கள வந்துட்டு அப்பீல் போகிறதுனால அவங்களுக்கு அப்பீல் ஃபைல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நீதிமன்றம். அவர் சினிமா பட தயாரிப்பாளர். அது சம்மந்தமாக அவருடைய சினிமா படம் எடுக்கிறதுக்காக அவருடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக வாங்குறாரு. 35 லட்ச ரூபா பணம் வாங்குறாரு. அந்த பணத்தை திருப்பி செலுத்தாமல் காலம் தாழ்த்திட்டே வராரு. பலமுறை வந்து அந்த பேஸ்மேன் ஃபினான்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவங்க தான் அந்த பணத்தை கொடுக்குறாங்க. பலமுறை கேட்டோம், அந்த பணத்தை தராமல் ஏமாற்றின்னு வந்ததில் கடைசியில் அவர் பேச்சுவார்த்தை பண்ணி காசோலை மூலிமா 48,68,000 கொடுக்குறாரு. அந்த காசோலை வந்து வங்கியில் பணம் இல்லாமல் திரும்புது. அந்த பணம் இல்லாமல் திரும்புறதுனால அது சம்மந்தமாக நாங்கள் வந்து 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆக்ட் மூலியமாக கேஸ் இங்கே FTC கோர்ட் 2ல் ஃபைல் பண்ணியிருந்தோம். ட்ரையல் கோர்ட் 19வது நீதிமன்றத்துக்கு வந்து ட்ரையலில் இன்றைக்கி அவருக்கு கன்விக்ஷன் ஆகிருக்கு. அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து தான் அந்த 48,68,000 நம்ம 2018 வந்து அந்த கேஸ் ஃபைல் பண்ணும்போது அதுதான் அமௌண்ட்டு. அந்த பணத்தை தான் கட்ட சொல்லியிருக்காங்க. 2 மாதம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. தவறும் பட்சத்தில் அவங்கள வந்து ஒரு ஆண்டு 2 பேரும் தனித்தனியாக இவர் சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஒரு ஆண்டு, லிங்குசாமிக்கு ஒரு ஆண்டு சிறை வசம் இருக்கிற மாதிரி கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க. வேறு எதனா நான் வந்து அந்த பேஸ்மேன் ஃபினான்ஸோடைய கவுன்சில், நான் தான் அந்த கேஸை நடத்தின கவுன்சில். நாங்கள் அப்பீல் பண்ணால் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுவோம் எங்கள் தரப்பில் இருந்து. மேல்முறையீடு போவாங்களான்னு தெரியல. போனாங்கன்னா அதை நாங்கள் வந்து அதை எதிர்கொள்வோம், கண்டெஸ்ட் பண்ணுவோம். இது 8 வருஷமாக நடக்குது. 8 வருஷமாக நடந்து இன்றைக்கி கடைசியாக எங்களுக்கு ஒரு ஃபைனல் ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட்டு எங்களுக்கு ஃபேவராக அவருக்கு கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஒரு வருஷம் அந்த பணத்தை கட்ட சொல்லியிருக்காங்க. 48,68,000 பணம் கட்ட சொல்லியிருக்காங்க. கட்டாத பட்சத்தில் இன்னும் 2 மாதம் வந்து அவங்களுக்கு இப்படி கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஒரு வருஷம் 2 மாதம். ஒரு பணத்தை கட்டினாலுன்னா கேஸ் முடிஞ்சு போகுது. அவங்க கட்டலைன்னா ஒரு வருஷம் அவங்க சிறையில் இருக்கணும். ஸோ அவங்களோட இது எத்தனை பேர் இப்போ அதில் A1 வந்து கம்பெனி திருப்பதி பிரதர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், A2 வந்து லிங்குசாமி, A3 வந்து சுபாஷ் சந்திரபோஸ். தம்பி அவரோட சொந்த தம்பி தான் சுபாஷ் சந்திரபோஸ்ன்றார். ஆமாம், நன்றி பிரதர். பத்திரிகை நம்ம அனைவருக்கும் என்னுடைய